அவர்களை எல்லாம் சாட்சியா வைத்திருக்கிறார். இங்க கூட ஒரு சிலர் சாட்சி சொல்லும் போது நீங்க கேட்டு இருக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க அவரிடத்தில் வரும்போது அவர் உங்களுக்கு சமாதானத்தை இணைப்பார்களையும் சாட்சியை உள்ள வாழ்க்கையை கொடுத்து உங்களை ஒரு குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்துக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர் மூன்றாவது உயிரோடு இருந்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். அவர் என் வாழ்வை மாற்றுவார் என்று சொல்லி நீங்க அவரை நம்பி வருவீர்களானால் அவர் உங்களை ரட்சிப்பார், உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். இதை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இவர் அழைப்பின் சத்தத்தை கேட்டு யாரெல்லாம் இன்றைக்கு விசுவாசிக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு விடுதலை, அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சமாதானம், அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகும். நீங்க வேற எந்த பொருளோ எந்த பணத்தை கொடுத்து உங்கள் ரட்சிப்பை வாங்க முடியாது, பாவ மன்னிப்பை வாங்க முடியாது.